என்னடா உனக்கு மச்சம் கண்ணா பின்னான்னு இருக்கும் போல. டேய், சூரியகுமார் குரூப்ஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டலோட ஓனர் பண்ணாடா. என் அப்பா இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லடா. இவங்க ஹாஸ்பிட்டல் தான்டா ஸ்டாக் மார்க்கெட்ல நம்பர் 1 இருக்கு. அது ஒண்ணு மட்டும் உன் கையில இருந்ததுன்னு வச்சுக்கோ, நீ எங்கேயோ போயிடுவ. டேய், இது எதையுமே எங்க அப்பா என்கிட்ட சொல்லாம விட்டாரா? 100 கோடி ரூபாய் எங்க, 500 கோடி ரூபாய் எங்க? இரு, எங்க அப்பா போய் வச்சுக்கிறேன். பாப்போலாம். ரைட்டர் கிட்ட சொல்லி நீங்க அவர்கிட்ட பேசிக்கோங்க. தேங்க் யூ. எனக்கு இன்னைக்கு நைட் டியூட்டி. ஏய், ரோகிணியோட கல்யாணம் முடிகிற வரைக்கும் உன்னை டியூட்டிக்கு போக வேணான்னு சொன்னல. மா சும்மா இருமா, ஏற்கனவே கல்யாணத்துக்கு லீவு சொல்லிருக்கேன். சொல்ற பேச்சு ஏய் கேட்காத. ரோகிணி, ம் எதுக்கு இப்படி ஓயாம கண்ணில் வெளிரி பிஞ்சு எடுத்து வைக்கிற? சாப்பிட கொடுத்தாலும் உப்பு மிளகாத்தூள் தொட்டு சாப்பிட்டுட்டு போயிடுவேன். காயெல்லாம் ஏண்டி இப்படி வீணாக்குற? பாட்டி, இப்ப வெயில் காலம்ல கண்ணு ஹீட் ஆகும். கண்ணை குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு அப்பப்ப இப்படி பண்ணிக்கணும். எங்க குளிர்ச்சியா இருக்கு? எனக்கு ஒண்ணுமே தெரியல, ஒரே இருட்டாதான் இருக்கு. ஏய் அம்சா, ஆ? பேத்தி ஏதோ அழகுபடுத்துறோம்னு பண்ணிட்டு இருக்கா, பேசாம இருப்பியா? ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க. ஏய் ரோகிணி, அவர் கண்ணிலையும் கொஞ்சம் குளிர்ச்சி பண்ணி விடுறீ. பக்கத்திலேயே இருங்க, இல்லனா வெளிர் பிஞ்சு எடுத்து வாயில போட்டுக்குவாரு. உங்க அம்மாவுக்கு கிண்டல பாத்தியா? பாக்குறதுக்கு எப்படி இருக்கா பாரு. இன்னும் எவ்வளவு நேரண்டி இப்படியே உட்காந்துருப்பேன்? பேசாத, கீழே விழுந்துரும். சரி சரி. வாங்க 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 வாங்க. இவருதான் எங்க மாமா. எங்க அம்மா இவர் இல்ல, அவர்தான் எங்க மாமா. வணக்கம் போட்டுக்கோங்க. வணக்கம். வணக்கம். இவரே ஏன் கூட்டு வந்த? இவரு பேர் மாணிக்கம், பெரிய ஜோசியர். டிவி எல்லாம் அடிக்கடி வருவாரு, பார்த்தது இல்ல? இல்லையே. போன 2 தடவை எலெக்ஷன்ல இவர் சொல்ற ஆள் தான் ஜெயிச்சிருக்காரு. ரொம்ப பவர்ஃபுல்லான ஜோசியர். அதெல்லாம் இருக்கட்டும், அவர் எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்க? என்ன அங்க இப்படி கேட்டுட்ட? நம்ம மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் ரெடி பண்ணிருக்கோம். எல்லாம் சரியா இருக்கான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஏதாவது ஒண்ணு முன்ன பின்ன இருந்தா உடனே அது சரி பண்ணிடலாம்ல. அதுக்காக தான் கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்திருக்கேன். ஒரு மனுஷனை நல்லது பண்ண விட மாட்டீங்களே. அதான் ஏற்கனவே ஜாதகம்லாம் பார்த்தாச்சேடா. இவர் பேர் ராசி சொல்றத கில்லாடி புட்டு புட்டு வைப்பாரு. அதுக்காக தான் கூட்டிட்டு வந்தேன். ஏய், ரங்கா, இதுக்கு தேவை. இன்னொரு ஜோசியரை பாக்குறது ஒண்ணும் தப்பு இல்ல. கல்யாண காரியமா இருக்கு, ஏதாவது குத்தம் குறை இருந்தா சரி பண்ணிக்கலாம்ல. ஐயா, ஆமா, சரியா சொன்னாரு. அதுக்காக தான் நான் கூட்டிட்டு வந்தேன். ஐயா உட்காருங்க. ஐயா உட்காரு. ராகினி, வாங்க உட்காரு. உட்காருங்க. பாத்து பாத்து பார்த்து சொல்லுங்க. மாப்பிள்ளையோட பேர் என்ன? மகேஷ். பொண்ணோட பேர் என்ன? ரோகிணி, இவதான் பொண்ணு. ம் நல்லா பார்த்து சொல்லுங்க ஐயா. சொல்லலாமா? என்கிட்ட ஏன் கேக்குறீங்க? நீங்க சொல்லுங்க. ஐயா, எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லிடலாங்களா? தாராளமா சொல்லுங்க ஐயா. நீங்க முடிவு பண்ணியிருக்கிற கல்யாணம் நீங்க நினைச்ச மாதிரி சுமூகமா நடக்காது.